மிதுனம் ராசி அன்பர்களே, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எத்தனையோ தடவைகள் கீழே விழுவீங்க. கீழே விழுந்து நீங்களாகவே எழுந்து கொள்வீங்க. தூக்கி விடக்கூட உங்களுக்கு நபர்கள் யாரும் தேவை கிடையாது. முக்கியமாக சொல்ல வேண்டும் என்றால் அப்படிப்பட்ட நபர்கள் உங்க கூடவும் கிடையாது. உங்க கூடவே தாங்க இருப்பாங்க. ஆனா உங்களுக்குன்னு சில பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது அவர்கள் எங்கு தான் போய் விடுவார்கள் என்றே தெரியாது. அதே மாதிரி தான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எத்தனை தடவைகள் தொழில் வைத்து அடிபட்டாலும், வாழ்க்கையில சில நபர்களை நம்பி ஏமாந்து விட்டாலுமே நீங்க உங்களுடைய வாழ்க்கையில சில பாடங்களை கற்றுக்கொள்வீங்க. அதே மாதிரி எத்தனை தடவைகள் நீங்க கீழே விழுந்தாலும் மீண்டும் எழுந்து வந்து நடப்பீங்க. அந்த அளவுக்கு நல்ல ஒரு மனிதர்களாக நீங்கள் எப்போதும் நடந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. ஒரு தொழிலை தொடங்கினாலும் அல்லது ஒரு உறவை உருவாக்கினால் கூட அதில் உங்களுடைய 100% உழைப்பையும் நீங்க கொடுப்பீங்க. நீங்க ஏதாவது ஒரு தொழிலையோ ஏதாவது ஒரு பிஸ்னஸையோ நீங்க பண்ண போறீங்க அப்படின்னா உடனே நீங்க சாதாரணமாக நடந்து கொள்ள மாட்டீங்க. ரொம்ப அசால்ட்டாகவும் நீங்க இருக்க மாட்டீங்க. எப்பொழுதுமே அதுக்குள்ளே இறங்கி நீங்க பார்ப்பீங்க என்ன இருக்கிறது, இதுல நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்ன அப்படின்னு உங்களுடைய முழு உழைப்பையும் உங்களுடைய குடும்பத்திற்காகவும் உங்களுடைய ஆரம்பித்த தொழிலுக்காகவும் நீங்க எப்போதுமே கொடுப்பீங்க. மற்ற வேலைகளை எதையுமே நீங்க கவனத்தை செலுத்த மாட்டீங்க. ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனோம், நண்பர்கள் கூப்பிடுறாங்க அப்படின்னு எதிலும் நீங்க கவனத்தை செலுத்தாம உங்களுடைய தொழிலுக்காகவே நீங்க உழைத்த ஒரு நபராகவும் நீங்களாக மட்டுமே தாங்க இருப்பீங்க. ஆனா இறுதி நேரத்தில் அந்த வெற்றி உங்களுடைய கையை விட்டு நழுவி போயிருக்கும். ஆனால் நீங்கள் நினைத்தே பார்த்துருக்க மாட்டீங்க இது இப்படி நடக்கும் அப்படின்னு. ஒரு எண்ணங்கள் உங்களுக்குள்ள இருந்திருக்காது. நீங்கள் கடின உழைப்பை போட்டு எந்த விதமான இடங்களுக்கும் வெளியில் செல்லாமல் லீவு கூட போடாமல் அந்த ஒரு இடத்த நீங்கள் நிறைய டெவலப் பண்ணி வச்சிருந்திருப்பீங்க. ஆனால் நீங்கள் நினைத்து பார்க்க முடியாத ஒரு சம்பவம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கும். அதுதாங்க மிகப்பெரிய அளவுக்கு உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாகவும் கொடுத்திருக்குங்க. கையில் எட்டியது வாய்க்கு எட்டவில்லை என்ற கதை போல உங்களுடைய வாழ்க்கையிலும் பல வாய்ப்புகள் உங்களுக்கு பின்னால் வந்தவர்களிடம் தஞ்சம் அடைந்து கொண்டே தாங்க இருந்திருக்கும். இந்த ஒரு நேரத்துல நீங்க மற்றவங்க இடத்துல கடை வைத்திருப்பீங்க. ஏதாவது ஒரு தொழிலையோ வியாபாரத்தையோ பார்த்து கொண்டு இருப்பீங்க. இந்த ஒரு நேரத்தில் அங்கிருந்து அதை காலி பண்ணணும் அப்படின்னு மறுபடியும் தேவையில்லாத பிரச்சனைகள் உங்களுக்குள்ள ஏற்பட ஆரம்பிக்கும். ஆனால் இதெல்லாம் ஏன் ஏற்படுது, எதனால ஏற்படுகிறது என்று கூட உங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்குள் தேவையில்லாத மனக்கசப்புகளையும் இது நிச்சயமா ஏற்படுத்தியும் கொடுத்துருக்குங்க. இதற்கெல்லாம் மேலா சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் யாருக்காக அழுது காரியங்களை எல்லாம் செய்தீர்களோ உங்களுடைய உறவுகளுக்காக நீங்க செய்திருப்பீங்க. அது உங்களுடைய துணைவனாக இருக்கலாம், துணைவியாக இருக்கலாம், காதலன் காதலி, பெற்றோர்கள், யாருக்காக வேண்டுமானாலும் சில விஷயங்களை நீங்க செய்து கொடுத்திருப்பீங்க. ஆனா அவங்க உங்களுடைய கண்ணீரை நாடகம் என்று சொன்ன போது அந்த ஒரு வார்த்தை உலகம் ஒரு நிமிடம் உங்களுக்குள்ள நின்று விட்ட மாதிரி உங்களுக்குள்ள தெரிய ஆரம்பித்திருக்கும். ஆனா நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. உங்களுடைய கண்கள்ல இருந்து வரக்கூடிய கண்ணீரை பார்த்து இதெல்லாம் ஒரு நாடகம், போலி கண்ணீர் என்று உங்களை தவறாக பேசியிருப்பாங்க. அந்த ஒரு நிமிடம் நம்ம இவங்களுக்காக எவ்வளவோ பார்த்து செய்து கொடுத்தோம், ஆனா இவங்க ஏன் நம்மளை புரிந்து கொள்ளாம நடந்து கொள்கிறார்கள் என்கிற மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமா ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். அதையும் உங்களால வெளியில் சொல்ல முடியாமல் மனதிற்குள் மட்டும் நீங்க வைத்து கொண்டே இருப்பீங்க. நம்பிக்கை துரோகம் என்பது உங்களை பொறுத்தவரை ஒரு தண்டனையாகவே தாங்க மாறி போயிருக்கும். அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நிறைய முறைகள் நடந்திருக்கும். ஆனா நீங்க நினைத்து பார்க்க முடியாத முறைகளாகத்தான் அது நிச்சயமாக நடந்து கொண்டிருக்கும். ஏன் இப்படி நடக்கிறது, எதனால் இப்படி நடக்கிறது என்று உங்களுக்கே தெரியாது. இருந்தாலும் சில விஷயங்கள் நடக்கும் பொழுது அதனை பார்க்கும் பொழுது உங்களால நம்பவே முடியாது. ஆனா நம்ம நம்பிய உறவுகளை நம்ம எவ்வளவோ அவங்களுக்காக உதவி செய்தோம், அவர்களே இப்படி ஒரு நிமிடத்தில் மாறி போவார்கள் என்று நான் கனவில் கூட எதிர்பார்க்கவில்லை என்று நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த மாதிரி நம்பிக்கை துரோகங்கள் சில உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய மனதுக்குள் 1000 ரகசியங்கள் இருக்கும், 1000 கவலைகளும் இருக்கும். அந்த கவலைகள் இருந்துமே வெளியே சிரித்த முகத்தோடு சுற்றியதுதான் நீங்கள் பட்ட மிகப்பெரிய ஒரு வேதனையாக உங்களுக்குள்ள இருக்கும். ஆனா நீங்க பட்ட வேதனைகள் வேறு யாருக்கும் தெரியாதுங்க, உங்களுக்கு மட்டும் தாங்க தெரியும். அது எந்த அளவுக்கு உங்களுடைய மனதை காயப்படுத்தியது என்பதை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா, இது உங்களுடைய வாழ்க்கையில சரியாக பொருந்திக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் கமாண்ட் வழியாக நீங்கள் நிச்சயமாக கூறவும் வேண்டும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு மாற்றங்கள் என்பது நிச்சயமா நடக்கவும் ஆரம்பிக்கும். இனிமே தாங்க உங்களுடைய வாழ்க்கையில இனிமையும் நிறைந்த ஒரு புதிய ஒரு அத்தியாயங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தொடங்க ஆரம்பிக்கும். மிதுனம் ராசி அன்பர்களை வித்தியாசமான திருப்பங்கள் உங்களுக்குள்ள கிடைக்கும். ஒரு காடு தீப்பற்றி எரிந்து எல்லாம் சாம்பலாகி விட்டது என்று எல்லோரும் நினைத்து கொண்டிருக்கும் போது அதே சாம்பலில் இருந்து ஒரு பீனிக்ஸ் பறவை எழுவது போல உங்களுடைய வாழ்க்கையும் மாறப்போகிறது. அதுவும் வரக்கூடிய இந்த ஒரு தேதிக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில பாக்கியஸ்தானமும் பலன் பெறப்போகிறது. இதுவரை உங்களை தகுதியற்றவன் என்று சொன்ன அதே வாய்தான் உன்னை தவிர இதை
இதை யாராலையும் செய்ய முடியாது என்ற புகழையும் உங்களுக்குள்ள தேடி கொடுக்கும். அந்த அளவுக்கு சில மாற்றங்கள் உங்களுக்குள்ள நிச்சயமாக நடக்கும். உங்களை நிழலாக உங்களை தொடர்ந்த கஷ்டங்கள் அனைத்தும் இப்போது வெளிச்சத்தை கண்டதும் மறைந்துவிடும். நீங்கள் இழந்த சொத்துக்களே அல்லது அந்தஸ்தோ நீங்க எதிர்பார்க்காத ஒரு வழியில் உங்களை தேடியும் வந்துவிடும். அதனால உங்களுக்குள்ள அவ்வளவு சந்தோஷங்களானது கிடைக்க ஆரம்பிக்கும். குறிப்பா முறிந்த உறவுகள் மீண்டும் உங்களை தேடி வருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கும். ஆனா இப்போது நீங்க பலவீனமானவராக கிடையாதுங்க. ஒரு வலிமையான ஆளுமையாக எல்லாரிடமும் நீங்க நின்று கொண்டிருப்பீங்க. உங்களுடைய புத்திசாலித்தனம் இப்போது சரியான திசையில் வேலை செய்யவும் ஆரம்பிக்கும். பணப்புழக்கம் என்பது ஒரு நீரூற்றை போல தடையின்றி உங்களுக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். இதுவரை உங்களுடைய உழைப்பை சுரண்டியவர்கள் இப்போது உங்களுடைய தயவுக்காக காத்திருக்கக்கூடிய ஒரு மாயாஜாலமான ஒரு சூழல்கள் உங்களை சுற்றி நடக்கவும் ஆரம்பிக்கும். நீங்க நினைத்தது ஒன்று, ஆனா உங்களுடைய வாழ்க்கையில இனிமேல் நடக்கப் போவது ஒன்றாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுடைய வாழ்க்கை இனி உங்களுக்கு ஒரு கசகசப்பான மருந்தாக இல்லாமல் ஒரு சுவையான ஒரு கனியாக உங்களுக்குள்ள மாறவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய வீட்டில் சுபகாரியங்கள் கைகூட ஆரம்பிக்கும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நல்ல விஷயங்கள் உங்களுடைய குடும்பத்தில் ஏற்பட்டு குடும்பமே சந்தோஷப்படக்கூடிய நாட்களாக நிச்சயமாக மாறவும் செய்யும். நீங்கள் நீண்ட நாட்களாக போக நினைத்த தூர தேச பயணங்கள் அல்லது ஆன்மீக பயணங்கள் மிக எளிதாக உங்களுக்குள்ள அமையவும் ஆரம்பிக்கும். உடல் ரீதியாக இருந்த சோர்வுகள் நீங்கி ஒரு புது தெம்பு பிறக்கக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். ஆனால் வரக்கூடிய இந்த ஒரு தேதி உங்களுடைய கண்ணீரை துடைக்கக்கூடிய தெய்வீக தேதியாக இருக்கும். சாதாரணமான ஒரு நாளாக இருக்காது. உங்களுடைய எல்லா விதமான கவலைகளையும் கஷ்டங்களையும் போக்கி வாழ்க்கையில நன்மைகளை தேடி கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு நாளாக நிச்சயமா உங்களுக்குள்ள அமையவும் செய்யும். மிதுனம் ராசி என்பது புதனின் வீடு என்பதால் உங்களுடைய சிந்தனைகள் எப்போதும் மின்னல் வேகத்தில் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். கடந்த காலங்களில் ராகு கேது மற்றும் சனியின் தாக்கங்கள் உங்களுடைய சிந்தனையை சிதற வைத்திருக்கும். ஆனால் இனி வரக்கூடிய காலத்தில் இந்த குரு பகவானின் எல்லா விதமான செயல்களும் உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு பலன்களை உங்களுக்குன்னு நிச்சயமா தேடியும் கொடுக்கும். போதுமான அளவுக்கு அது உங்களுடைய வாழ்க்கையில வெற்றியையும் நிச்சயமா தேடியும் கொடுக்குங்க. ஆனா இந்த ஒரு நேரத்துல ஒரு வேதனையின் ஒரு முடிவு உங்களுக்குள்ள நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் விட்டு கொடுத்த வாழ்க்கைக்கு இப்போது வட்டியும் முதலுமாக பலனானது கிடைக்கவும் ஆரம்பிக்கும். உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானம் வலுப்பெறுவதால் இதுவரை நீங்கள் அனுபவித்த அவமானங்கள் யாவும் புகழாரங்களாகத்தாங்க மாறவும் செய்யும். ஒரு மனிதன் இத்தனை துன்பங்களை சந்தித்த பிறகும் இவ்வளவு உறுதியாக இருக்க முடியுமா என்று உலகமே உங்களை ஆச்சரியத்துடன் பார்க்கவும் ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையோட நிலைமை நிச்சயமாக மாறிவிடும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில தோல்வி என்ற சொல்லுக்கு இடமே கிடையாதுங்க. நீங்க தொட்டதெல்லாம் துலங்கும் காலமாக உங்களுடைய வாழ்க்கை மாறிவிடும். நம்பிக்கை துரோகம் செய்தவர்கள் உங்களுடைய முன்னேற்றத்தை கண்டு வாயடைந்து போவார்கள். அந்த அளவுக்கு பெரிய மாற்றங்கள் இந்த மிதுனம் ராசியில நடக்கும். உங்களுடைய கவலைகளின் காலங்கள் முடிந்துவிட்டது. இனி வரப்போவது உங்களுடைய சாம்ராஜ்யமாகத்தான் இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மிதுனம் ராசியில் பிறந்த மிருகசீரிஷம் நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நெருக்கடிகள் குறைந்து நல்லது நடக்க ஆரம்பிக்கும். திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் உங்களுக்குள்ள மேம்படவும் செய்யும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூட்சமங்களை நீங்க அறிந்து கொள்வீங்க. கூடவே இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று அனைத்தையும் அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமான பலன்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்தியும் கொடுக்கும். இதில் ஏதேனும் சந்தேகங்கள் கேள்விகள் இருந்தால் அதனையும் கேளுங்கள். நான் அதற்கும் உங்களுக்கு பதிலை கொடுக்கிறேன். நல்லதை நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். நன்றி, வணக்கம். சமைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு லாபங்கள் உங்களுக்குள்ள மேம்படவும் செய்யும். புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு சூட்சமங்களை நீங்க அறிந்து கொள்வீங்க. கூடவே இருந்து எவ்வளவு பிரச்சனைகள் வருகிறது என்று அனைத்தையும் அறிந்து கொண்டு நீங்கள் செயல்பட்டால் உங்களுடைய வாழ்க்கை நல்ல விதமான பலன்களை உங்களுக்குள்ள ஏற்படுத்த